பிரைஸ்தலால் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த வேளையிலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதான் இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறேன். ஆமென். நான் சொல்லிக் கொள்கிறது போல இது மிகவும் கடினமான ஒரு பகுதி. ஆமென். இதை ஆயில் எடுத்துக்கொண்டு பேசுவது வேறு, ஆனால் ஜீவனை கொடுப்பது என்பது வேறு. ஆமென். ஆண்டவர் சொன்னார், நான் ஜீவன் கொடுக்க வந்தேன் என்று சொல்ல. அல்லேலூயா. ஜீவன் என்றால் எல்லோருக்கும் வாழ்வு பிடிக்கும். இயேசு வந்தது ஜீவன் கொடுக்க தான். இன்றைக்கும் கூட ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆவியை உற்சாகப்படுத்த, உங்கள் ஓட்டத்தை துரிதப்படுத்த, நம்ம எல்லாவற்றையும் தேவனுக்கு நேராக திருப்ப கர்த்தரை அனுப்பி இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பயணிக்கிற பொழுது அமலேக்கியருடைய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் ஸ்தோத்திரம், யோசுவாவை மோசே அனுப்புகிறான் களத்துக்கு. யோசுவாவுக்கு சொல்லுகிறான், தைரியமான யுத்த களத்துக்கு போ, நான் மலைக்கு ஜெபிக்க போகிறேன், நான் ஜெபிக்கிறதுனால் நீ ஜெயம் பெறுவாய் என்று சொல்லி வார்த்தையை நம்பி யோசுவா களத்துக்கு போய்விட்டான். களத்துக்கு போனால் கொஞ்ச நேரம் நல்லபடியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா யுத்தம் இவன் கண்ட்ரோல் இருந்துச்சு, எதிரிகள் வீழ்ந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் ஆகும் பொழுது அமலேக்கியர்கள் இவர்களை நெருக்க ஆரம்பிக்கிறார்கள், மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இவர் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் ஆரோன். ஆரோன் கவனித்துக் கொண்டிருக்கிறான், ஏதோ நடக்கிறது என்று சொல்லி. அப்போ மோசே தன் கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொள்ளுகிறதும், மோசே தன் கரங்களை தாழ்த்துகிற பொழுதெல்லாம் அமலேக்கியர் மேற்கொள்ளுகிறதுமான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒரு காரியத்தை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். செபிக்கிற மனிதனுடைய சத்தம் உயரும் பொழுது உன் வாழ்க்கையில வெற்றி இருக்கும். அமலேக்கியர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். செபிக்கிற மனிதன் சோர்ந்து போகாதபடி நிற்கிற வரைக்கும், ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிற வரைக்கும், தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். எப்ப ஜெபிக்கிற மனுஷனுடைய சத்தம் குறைகிறதோ, எப்ப ஜெபிக்கிற மனுஷன் தடுமாற தொடங்குறானோ, எப்ப ஜெபிக்கிறவன் சோர்ந்து போக தொடங்குறானோ, அப்பொழுதே யுத்தம் உங்க மேல திரும்ப ஆரம்பிச்சிடும். யுத்தம் உங்களை கையை விட்டு போக ஆரம்பிக்கும். அப்ப ஆரோன் கண்டுபிடித்து கொண்டான், இப்ப நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? செபிக்கிற இந்த மனுஷனை தாங்கி பிடிக்க வேண்டும். செபிக்கிறனுடைய கைகள் தளர்ந்து போகாதபடிக்கு அவன் தன்னோடு மனிதரை கூட்டிக் கொண்டு போய் ஊர் என்ற ஒரு வாலிபன் அழைத்துக் கொண்டு போய் ஆளுக்கு ஒரு பக்கம் மோசேயின் கைகளை தாங்கி பிடிக்கிறார்கள். மோசேயின் கைகள் தாங்கி பிடிக்கிற பொழுது அமலேக்கியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். நன்றாக ஒரு காரியத்தை இந்த வேளையில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆமே, செபிக்கிற மனுஷனை தாங்கி பிடிச்சீங்கன்னா, செபிக்கிற மனுஷனுக்கு ஒத்தாசை பண்ணினீங்கன்னா உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். தோல்வியில முடியவே முடியாது. அப்ப ஜெபிக்கிற மனுஷனுக்கு உதவி செய்யுங்க, ஒத்தாசை பண்ணுங்க. அவன் ஜெபிக்க ஜெபிக்க உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்து